அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னன்னாக்கா, உளுந்து வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். இது வந்து வயது வர குழந்தைங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் வெள்ளை உளுந்துருக்குங்க. ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல. ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வந்து ஊற வச்சா போதும். பாருங்கள், எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி நம்ம எதுவுமே காட்ட தேவையில்ல. ஒரு 2 பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2 பல்ஸ் விட்டதும் இந்த மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு போகிறேங்க. அதோட நீங்கள் வந்து தண்ணி அதிகம் காட்டிடாதீங்க. 2 ஸ்பூனாக நம்ம வந்து சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து பஃபியாக வரும். பாருங்கள், திரும்ப ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதே மாதிரி ஒரு 2 டைம் நான் வந்து செஞ்சுருக்கேங்க. மாவு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மாவு நல்லா பஃபியாக. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது, நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து கிறிஸ்பியாகவும் வருங்க. இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி உளுந்து சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்களேன். ரெசிபிஸ்லாம் எல்லாம் விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நல்ல ஹெல்த்தான ஒரு ரெசிபியும் கூட இது. அதோட ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துட்ருக்கேன். ஒரு கப்பு ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அரிஞ்சு நைஸாக அரிஞ்சிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு கேரட் துருவி சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு மல்லி கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக நறுக்கி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாம். உப்பு வந்து நீங்கள் அதிகம் சேர்த்துறாதீங்க. எல்லாம் கைவிடாத நல்ல ஒரு பஃபியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஈவினிங் டைம்லேயோ இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி உளுந்துலலாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ரெசிபி செய்யுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து தான் நான் வந்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து போட போகிறேன். இந்த மாதிரி தண்ணியில் கையில் தொட்டுக்கிட்டு நீங்கள் செய்யும்போது கையில் உங்களுக்கு அதிகமாக ஒட்டாது. திட்டமாக கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரு போண்டா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுற வேண்டியது தான். நம்ம உளுந்துலேயே செஞ்ச மாதிரி இருக்கும். அதோட வெஜிடபிள்ஸோடு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு ஈவினிங் டைமில் செய்கிற மாதிரி இருந்தாக்கா ஒரு கப் ஆஃப் காஃபியோட நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி பாருங்களேன். அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். 2 சேர்த்து சாப்பிடும்போது நம்ம பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா நம்ம வந்து கிறிஸ்பியாக நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்பவும் உங்களுக்கு வேக விடக்கூடாதுங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் எடுத்துட வேண்டியதாங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துச்சு. நமக்கு இருக்கிற பேட்ச் அதே மாதிரி கொஞ்சமாக போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும்போது என்ன செய்யணும்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு உளுந்து இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தாக செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், செகண்ட் பேட்சையும் நான் வந்து எடுக்க போகிறேன். ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி உளுந்து சேர்த்து அடிக்கடி ரெசிபிஸ் செஞ்சு கொடுங்க. நம்ம இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே சூடாக எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. தேங்காய் சட்னி இல்லாட்டி பொட்டுக்கடலை சட்னியோடு நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.